ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஏஐ டாக்குமெண்ட் ரீடர் சிஸ்டம். நார்மல் பிடிஎஃப் ரீடர் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஆர் ராங். இது டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் கேட்குற கொஷினுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் கொடுக்கும் ஒரு ஸ்மார்ட் ஏஐ சிஸ்டம். ரியல் வேர்ல்ட் சினாரியோ பார்க்கலாமா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ், ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் டெய்லி பிடிஎஃப் டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். மேனுவலாக ரீட் பண்ணலாம், பட் அப்படி பண்ணுறதுனால டைம் வேஸ்ட் ஆகும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும், சர்ச் பண்ண கஷ்டம். ஸோ அதை சால்வ் பண்ண தான் நம்ம இந்த ஏஐ பேஸ்ட் டாக்குமெண்ட் Q&A சிஸ்டம் பில்ட் பண்ணோம். ஸோ அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சிஸ்டமில் மெயினாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. யூஸர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் பிடிஎஃப், டாக், டிஎக்ஸ்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். சிஸ்டம் அந்த டாக்குமெண்ட்டை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். தென் அந்த டெக்ஸ்ட்டை ஸ்மால் சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஏஐ அதை எம்பெட்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். யூசர் கொஷின் கேட்டால் ரிலவெண்ட் பார்ட்டை சர்ச் பண்ணி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும். சிம்பிளாக சொன்னால், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் ஏஐ அதை படித்து வைக்கும். நீங்கள் கொஷின் கேட்டால் ஏஐ டாக்குமெண்ட்டில் இருந்து தான் ஆன்சர் கொடுக்கும். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் யூஸ் பண்ணது பைத்தான், லாங்செயின், லோக்கல் எல்எல்எம், ஜாங்கோ. இது ஃபுல் ஏஐ டேட்டாபேஸ் வெப் இன்டெக்ரேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் நம்ம சிஸ்டமோட ஃப்ரண்ட் எண்ட். இது ரியாக்ட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம அந்த சூஸ் ஃபைல் கொடுத்து என்ன ப்ராஜெக்ட் ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் அந்த டைட்டில் நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த டைட்டில், டாக்குமெண்ட்டோட டைட்டிலில் நம்ம என்ன டைட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். தென் நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே அப்லோடட் டாக்குமெண்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம். நம்ம பாஸ்ட்டில் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பேக்எண்டில் சேவ் ஆகிருக்கும். நம்ம எந்த இது பண்ணாலும் அதை கிளிக் பண்ணி அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து நம்ம கொஷின் கேட்கணுன்னா அந்த டாக்குமெண்ட்டோட நேமை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் நமக்கு சாட்பாட் மாதிரி கீழே டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அதில் நமக்கு என்ன கொஷின் வேணுமோ அதை கேட்டு ஆஸ்க் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம டெல் மீ அபவுட் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு ஒரு கொஷின் நான் டைப் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா, இப்படி தான் ஆன்சர் ஜென்ரேட் ஆகுது. இந்த ப்ராஜெக்டோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம்னா, upload any document, ask unlimited questions, AI-based semantic search, fast response, secure document-based answers, scalable system. இந்த சிஸ்டம் ரியல் லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். காலேஜ் ஸ்டடி அசிஸ்டண்ட், கம்பெனி டாக்குமெண்டேஷன் சிஸ்டம், லீகல் டாக்குமெண்ட் அனாலிசிஸ், ரிசர்ச் பேப்பர் சம்மரைசேஷன், இன்டர்னல் கம்பெனி நாலேஜ் பேஸ். அப்படி இந்த ப்ராஜெக்ட் எதனால் பவர்ஃபுல்னு தெரியுமா? இது ஜஸ்ட் பிடிஎஃப் ரீடர் இல்லை, இது RAG பேஸ்ட் ஏஐ சிஸ்டம். ஃப்யூச்சரில் கம்பெனி நாலேஜ் பாட்ஸ், கஸ்டமர் சப்போர்ட் ஏஐ, இன்டர்னல் டாக்குமெண்டேஷன் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் பேஸ் சிஸ்டம் இதுதான். பேசிக்கலி யூ கேன் பில்ட் யுவர் ஓன் ChatGPT ஃபார் யுவர் ஓன் டேட்டா. ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் சோர்ஸ் கோட் டாக் ஏஐன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் ஏஐ அண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Zetamin டெக்னாலஜிஸில் இன்னும் பவர்ஃபுல் ஏஐ சிஸ்டம்ஸ் வருது. See you in next video.